எட்டு உதைச்சதுல ஒரு உண்மையிலே ஒரு 20 அடி தள்ளி போய் விழுந்துட்டேன். விழுந்து எந்திரிக்கிறேன், மைண்டு அப்படியே பிளாங்க் ஆகுது, இருட்டாகுது. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். இவரும் வந்து அடுத்த விஜய், அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற ரேஞ்சுக்கு. அது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அது நியூசிலாண்டுலாம் நான் போனதே இல்லை, கனவுல நினச்சதில்லை போவேன்னு. ரோஜா படத்துடைய ஹீரோயின் மதுபாலா மேடம், சரத்குமார் சாரோட ஆல்ரெடி 7 படம் பண்ணியிருந்தாலும் இது 8ஆவது படம். அவரோட க்ளோஸாக பழகத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சில்லை. டெய்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அதாவது நம்ம இன்னைக்கு கேரவேன் அப்படி இதெல்லாம் வந்துட்டதுனால ஒரு ஆர்டிஸ்டோட பழகத்தை ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த தாடியை வந்து சலார் அப்படிங்கிற படத்துக்காக வச்சேன். அதோட பார்ட் 2 எடுக்க போகிறேன்னு சொன்னதுனால தண்ணியை ஊற்றுறேன், மறுபடியும் மூச்சு வாங்குது. என்ன ஒய்ஃப் சொன்னேன், அம்மா இது ஏதோ நடக்குது அப்படியே இது பண்ண. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு பேச விட மூச்சு விட முடியல, பேச முடியல. சைக்கிளே கூப்பிட்டு எஸ்கே அவர்கள் சந்திச்சிருக்கீங்களா? இப்போ எஸ்கே நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்காரு. எஸ்கே சார் வந்து அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஷோ, அந்த ஷோவில் வந்து நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன். அப்பா அவர் காம்பேரிங் பண்ணுறாரு. அதில் நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினேன் அந்த ஷோவில் அந்த பர்டிகுலர். ஆமாம், அதெல்லாம் அப்படியே சரளமாக பேசுவார். அந்த ஷோவில் நான் வந்து அவர் கம்பேர் பண்ணுறேன். நான் அதில் கலந்துட்டு இருக்கேன். அதில் வின் பண்ணது அந்த கண்டஸ்டண்ட்டில் நானும் ஒரு கண்டஸ்டண்ட்டு. அந்த ஷோவில் நான் தான் வின் பண்ணேன். அந்த டிவி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினேன். அப்போ எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் அடுத்து நான் வந்து மனம் கொத்தி பறவையில் அவர் ஹீரோ பண்ணாரு. நான் வந்து ஹீரோயினுடைய மாப்பிள்ளையா பண்ணியிருந்தேன். ஹீரோயின் பொண்ணு பார்க்க வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகி ஹீரோ வந்து தூக்கின்னு ஓடிடுவார். அதுக்கப்புறம் டே பிடிங்க நான் சொல்லிட்டு 2-3 சீன் தான் வரும், பட் நல்லா இருக்கும் அந்த சீனு. ஸோ அப்பவும் வந்து நல்லா பேசினார். அதுக்கப்புறம் காக்கி சட்டை அப்படிங்கிற படத்தில் அதில் வந்து வில்லனுக்கு ரைட் ஹேண்டாக பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 4-5 சீன் வருவேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அவர் சண்டை காட்சிகளை பண்ணாருன்னு தெரியல. காக்கி சட்டை தான் முதல்ல ஒரு ஃபைட்டுன்னு ஒன்று அவர் பண்ணது காக்கி சட்டையில் தான். அந்த ஃபைட் வந்து என் கூட மீன்ஸ் என் தலைமையில் இருக்கிற ஒரு 4 பேரோட வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம கூட ஃபைட் பண்ணாருன்ற ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பெரிய ஒரு மதராசி படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் உண்மையிலே டான்ஸு அவர் முதலேருந்தே கலகுவார். ஃபைட்டும் வந்து இப்போது நல்லா ஒவ்வொரு படத்துலையும் அவர் மெருகு ஏறிட்டே இருக்காரு. சூப்பர்பா பண்ணியிருந்தார். இவர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். இவரும் வந்து அடுத்த விஜய், அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற ரேஞ்சுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காரு. அவரும் ஒரு நல்ல கேரக்டர். இப்போ பார்த்தா எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தா ஆமாம் நல்லா அழகாக பேச. ஸோ அதை தான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒருத்தர் வளர்றாருன்னா சாதாரணமாக வந்து வளர முடியாது. எல்லாருமே வந்து அரவணைச்சு எல்லாருக்கூடையும் அன்பாக பழகி தன்மை இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்தாதான் அவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்டாரா, ஒரு ஸ்டாரா. கண்டிப்பாக கண்ணப்பான்னு ஒரு திரைப்படத்தை பற்றி சொல்லி ஆகணும் சார். ஒரு பேன் இந்தியா மூவி கண்ணப்பா திரைப்படத்தில். ஸோ அக்ஷய்குமார், அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள், சரத்குமார் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. பிரபாஸ் கூட நடிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு மெயின் ரோல், ஒரு ப்ராமினன்ட் ரோல் நடிச்சிருக்கீங்க கண்ணப்பாவில். அதை பற்றி சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு என்னைக்கு வந்தேனோ 98 வந்தேன். ஒரு 2000 வாக்கில் தான் நான் வந்து மோகன் பாபு சாரை வந்து நான் 2000லேருந்து அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய மகன், அதாவது கண்ணப்பா படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு முதல்ல விஷ்ணு அப்படிங்கிற படத்தை தெலுங்கு படத்தில் பண்ணார். அதில் ஒரு 2 days நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வில்லனுக்கு கூட வர ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை போய் பார்ப்பேன், திருப்பியில் பார்ப்பேன், ஐட்டப்பில் பார்ப்பேன், அப்படி பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அவர் மோகன் பாபு சாரை ஹீரோ பண்ண காயத்ரி அப்படிங்கிற படத்தில் என்னை கூப்பிட்டு அதுலேயும் ஒரு வில்லனுக்கு கூட வர ஒரு கேரக்டர் சின்னதாக கொடுத்து ஒரு 5 days ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமும் அவரை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவரே கூப்பிட்டார். இந்த மாதிரி நியூசிலாண்டில் ஷூட்டிங் எடுக்கிறோம், அடுத்து கண்ணப்பான ஒரு படம் பண்ணுறோம், அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னாரு. எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது நியூசிலாண்டுலாம் நான் போனதே இல்லை, கனவுல நினச்சதில்லை போவேன்னு. பட் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர். எவ்வளோ சார் நியூசிலாண்டில் ஒரு 32 நாள் இருந்தேன். பட் ஒரு 22 days வந்து ஷூட்டில். அங்கே தான் வந்து எனக்கு ரோஜா படத்தோட ஹீரோயின் மதுபாலா மேடம், சரத்குமார் சாரோட ஆல்ரெடி 7 படம் பண்ணியிருந்தாலும் இது 8ஆவது படம். அவரோட க்ளோஸாக பழகத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சில்லை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக. அதுக்கு முக்கிய காரணம் வந்து மோகன் பாபு சார் தான். எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு வெளியே சுற்றிட்டு ஈவினிங் ஆனால் வந்து டெய்லி நம்ம மோகன் பாபு சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லா நடிகர்களும் வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே நைட் டின்னர் அங்கே தான் சாப்பிடும். மோகன்லால் சார் வரல, அவர் ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு வரல, எனக்கு வரல. அவர் வேறு காம்பினேஷனு. மோகன் பாபு சார் சொல்கிறேன்.
அவர் தானே ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ஸோ நியூசிலாண்டில் டெய்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அதாவது நம்ம இன்னைக்கு கேரவேன் அப்படி இதெல்லாம் வந்துட்டதுனால ஒரு ஆர்டிஸ்டோட பழக்கத்தை ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அங்கே வந்து கேரவன் வந்து கிடையாது. ஒரு ஹட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் தான் எல்லாருமே உட்காருவோம். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது, அது ஒரு அந்த ஹாப்பினஸை வந்து கொடுத்தது வந்து மோகன் பாபு சார் தான். ஏன்னா எல்லாரையும் அவரே கூப்பிடுவார், எல்லாரும் வந்து உட்காருங்க. சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, என்ன மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த 10 பேர் நான் தான் கடைக்குட்டி மாதிரி இருப்பேன். அதாவது நான் தான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். மற்ற எல்லாமே வந்து பிரம்மானந்தம் சார், அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. ஒரு பிரம்மானந்தம் சார் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இப்படி ரகுபாபு சார் தெலுங்கு ஆர்டிஸ்ட், முகேஷ் ரிஷி ஹிந்தி ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் பஞ்சாப் வில்லன் ஒருத்தர். ஸோ இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒன்றா உட்காந்து பேசி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த படத்தை மூலிமா கிடைச்சிது. எனக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. ஒரு நல்ல அனுபவம் அது உண்மையிலே. அதுக்கு இந்த நேரத்தில் மோகன் பாபு சார் தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். கண்ணப்பா இந்த திரைப்படம் வந்து நல்ல வெற்றி பெற்றுச்சு மக்கள் மத்தியில். ஸோ அதான் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா சார், வில்லன் கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் வில்லனாகவே பண்ணிட்டு இருக்காரு, இல்லை வந்து வெளியே இருக்கிற மக்களும் வந்து வில்லன் பண்ணுறாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருப்பாங்க, ரகடாக இருப்பாங்க, இல்லை வந்து ரொம்ப முரடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யாரா கேட்டிருக்காங்களா பார்வையாளர்களா? அதாவது என் கூட பழகாத வரைக்கும் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு நம்ம நேரில் பார்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸோ ஃபியூ செகண்ட்ஸோ எங்கன்னா பேசிட்டாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அப்படி கிடையாதுன்றது 2 வார்த்தை பேசும்போது தெரிஞ்சுப்பாங்க, இது படத்தில் மட்டும் தான் இவர் இது மாதிரி அப்படின்னு. லுக் வைஸ் வந்து அவங்க பயப்படுவாங்க. லுக் வைஸ் நிறைய பேர் கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. வந்து 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா சார் என்ன சார் இவ்வளோ தன்மையாக இருக்கீங்க அப்படின்வாங்க. அது நம்ம பர்சனல் கேரக்டர் வேற, படத்தில் நடிக்கிறதுன்றது வேற. அது இயற்கை தானே. டைரக்டர் என்ன கேட்குறாரோ நம்ம அதை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை, நம்ம வேலை. அதை நம்ம பண்ணுறோம். அது நெகட்டிவாக கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவாக கொடுத்தாலும் சரி. அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இப்போ தாடியெல்லாம் எடுத்துட்டு அதில் ஹேர்லாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு வில்லேஜ் ரோலில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நடிப்பீங்களா? ஒரு கதையில் வந்து நீங்கள் தான் ஒரு பெரிய லீட், ஃபர்ஸ்ட் லீட் நீங்கள் தான், அந்த படத்தில் நீங்கள் பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ணுவோம். நானும் அதுதான் காத்துட்ருக்கேன். இந்த தாடியை வந்து சலார் அப்படிங்கிற படத்துக்காக வச்சேன். அதோட பார்ட் 2 எடுக்க போகிறேன்னு சொன்னதுனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடையில் நிறைய படங்கள் அடுத்து கமிட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாலும் இப்போ 4 படம் கண்டினியூட்டி இருக்குது. இந்த 4 படம் முடியறதுல இன்னும் 4 படம் கமிட் ஆகிடுவேன். ஸோ இப்படி எடுக்க முடியாமல் போயிட்டு இருக்கு. நானும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல படம், ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரோலு அப்படி இருக்கும் பட்சத்தில் நானும் எடுக்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். பட் அது இன்னும் கரெக்டாக இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல. இதுவே வந்து எனக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த தாடியெலாம் வச்ச பிறகு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வருது. எனக்கு எல்லா லாங்குவேஜ் வந்துமே வந்து என்னை வந்து வேறு கேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. ஸோ இது போகிறவருக்கும் இது போடணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆமாம், நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த கெட்டப் நல்லா இருக்குன்னு பார்க்குறவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது செம ரகடாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி வந்ததுன்னா பண்ணுவோம். ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக அப்படி ஆகி பண்ணுவோம். 28 வருஷமாக சினிமாவில் இருக்கீங்க சார். ஆனால் நீங்கள் நிறைய ரிஸ்கான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அடிபட்டுறதாகட்டும், இல்லை உடையிறதாகட்டும். ஏன்னா வில்லன்னு எடுத்துக்கிட்டாவே நிறையா பெல்ட் கட்டுறதாகட்டும், ரோப் கட்டுறதாகட்டும், ஸ்டண்ட்டு பண்ணுறதாகட்டும், மேலே லைட் இருந்து கீழே விழும், எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் ஆகலாம். அந்த ரிஸ்கான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் நடந்திருக்காங்க உங்கள் லைஃப்பில்? ஆக்சுவலாக நான் நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய ரிஸ்கான ஸ்டார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கோம், கீழே வந்துருக்கோம். வாழ்க்கையிலேயே வந்து நிறைய படங்களில் நம்ம வந்து வில்லனாக பண்ணியிருக்கோம், நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கோம், நிறைய அடிபட்டுருது. ஒரு லைஃப் ரிஸ்க் ஆகிற அளவுக்கு ஒரு படம் எனக்கு நடந்தது வந்து பிரபு சாலமன் சாரோடைய கார்டன் அப்படின்னு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ராணா டகுபதி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட படம். தமிழ்லையும் தெலுங்குலையும் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருந்தால ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருந்தார் டைரக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு 2 நாள் சீன் போச்சு, 3ஆவது நாள் ஃபைட் ஆரம்பிச்சிது. 4ஆவது நாளில் வந்து ஒரு காட்சியில் ஆக்சுவலாக சோலோ ஃபைட் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ராணா டகுபதி சார் சேசிங் ஃபைட் அப்படியே போவோம். ராணா டகுபதி சார் வந்து என்னை மொட்டை மாடியில் சேஸ் பண்ணுற மாதிரி காட்சி. அதுக்கு ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நம்ம ரிஹர்சல் பார்ப்போம்ல, ஃபைட்டர்ஸோட சேர்ந்து நம்ம பார்ப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காட்சியில் வந்து ஃபைட்டரும் வந்து ஹீரோவுடைய பொசிஷனும் நான் வந்து என் பொசிஷனும் ரோப் கட்டுறதுக்காக ஹார்னஸ்லாம் கட்டி ஹீரோ வரதுக்காக வெயிட்டிங்கு. சரி அதுக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ வந்தார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் ஹீரோ வரதுக்காக. ஹீரோ வந்தார், உடனே மாஸ்டர் சொன்னார் அந்த பிட்டை வந்து பண்ணி காமிங்க. ஹீரோக்கு பண்ணி காமிச்சா அவர் பார்ப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி செய்வார். பண்ணி காமிங்க சொன்னோடனே ஃபைட்டு வந்து ஆனால் வாங்கினா நம்ம 2 பேர் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதட்டத்திலே ரிகர்சலில் அவசரமாக வந்து நான் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்குள்ளேயே பட்டுன்னு ஒரு காலில் ஒரு எட்டி உதைச்சார். எட்டு உதைச்சதில் ஒரு உண்மையிலே ஒரு 20 அடி தள்ளி போய் விழுந்துட்டேன். விழுந்து எந்திரிக்கிறேன், மைண்டு
அப்படியே blank ஆகுது, இருட்டாகுது, ஆல்மோஸ்ட் blank தான். நான் காலி நினச்சிட்டேன். அது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரியுது. அப்படியே என்னை நானே வந்து ஒன்றில் சொல்லிட்டு என்னை நானே பேசிக்கிட்டு என்ன நாளே சொல்லிக்கிட்டு அப்படியே இது பண்ண. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு பேச விட விட முடியல, பேச முடியல. சைக்கிளே அப்படி கூப்பிட்டு எல்லாம் கைட்டுங்க சொல்கிறேன். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாத்தையும் கைட்டுறாங்க. என்னாச்சுன்னா இல்லை பேச முடியல, அப்படி அந்த மூச்சு வாங்க அப்படி பேசுகிறேன். அப்புறம் அங்கே ஸ்பாட்லேயே ஃபோர்ஸ் வேற இல்லையா? ஆமாம், அது பாம்பேல வந்து எப்படின்னா ஸ்பாட்லேயே வந்து ஆம்புலன்ஸ்லாம் இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, ஃபைட் எடுக்குதா இருந்தா. ஸோ அதனால் பாம்பேயில் அந்த ஃபிலிம் சிட்டியில் உடனே டாக்டர் வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லோரும் விலகிட்டு இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு. அப்படியே கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காறேன். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, எனக்கு மூச்சு விட முடியல. ஆனால் யோசனைலாம் வந்து டைரக்டர் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு, எல்லோரும் வெயிட்டிங் வேறு. ஓகே, ஃபுல் செட்டை வெயிட் பண்ணுது. கிட்டத்தட்ட 150-200 பேர் இருக்காங்க. ஆனால் நடிக்கிறது 2 பேர் தான், நானும் இப்போ ஹீரோ தான். ஆமாம், ஆனால் அத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளால் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. சரி மறுபடியும் பண்ணுவோம், மறுபடியும் போய் பண்ணுறேன், மறுபடியும் மூச்சு வாங்குது. இப்படி பண்ண 7 நாள் இந்த மூச்சு திணறோட ஃபைட்டை முடிச்சுட்டு 4 நாள் சீனை முடிச்சுட்டு 11ஆம் நாள் சென்னைக்கு வரேன். தண்ணியை ஊற்றுறேன், மறுபடியும் மூச்சு வாங்குது, இப்படி வாங்குது. என்ன ஒய்ஃபிட்ட சொன்னேன், அம்மா இது ஏதோ நடக்குது தெரியல, டாக்டருக்கு போகலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டே காஞ்சனா 3 ஷூட்டிங் சென்னையில். குளிச்சு கிளம்பணும் நான் பாம்பேலேருந்து இங்கே வந்து சென்னையிலேருந்து சொல்கிறேன். சென்னையில் வந்து அதுதான் வந்திருக்கேன், குளிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பணும். சொன்னோடனே விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே நான் என்ன நினச்சேன்னா நம்ம இருமல் போலுக்கு அதனால தான் மூச்சு வருதுன்னு நினச்சேன். சரி டாக்டர் போய் மூச்சு ஐ மீன் இந்த இருமல் சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்குறேன். என்னால் மூச்சு விட முடியல, பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. உள்ளே கூப்பிட்டாங்க, போனேன், பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு போய் எல்லாம் ஸ்கேன்லாம் ஆட்டினாங்க. நான் ஸ்ட்ரெச்சரில் உட்கார, அதான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெச்சரில் உட்காடுறேன் வாழ்க்கையிலே, ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெச்சரில் உட்காராது தான். போயிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு இருமல் சம்மந்தப்பட்டது இல்லை, ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உடனே ஐசியூவில் போய் அட்மிட் ஆகி அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாரு. நான் சொன்னேன், சார் காஞ்சனா 3 ஷூட்டிங்கு, ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், ஸ்ரீமன் சார், கோவை செல்லமன் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, சாயந்தரம் வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது 4 டேப்லெட் கொடுங்க, சாப்பிட்டு நடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் ஈவினிங் போயிட்டு ஐசியூவில் ஜாயின் பண்ணி. என் ஒய்ஃபை பார்த்து இவர் சீரியஸ்னஸ்னு புரியல, இவரால் மூச்சு விட முடியல, பேச முடியல, நான் இமீடியட்டாக அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. சரி மண்டே ஆட்டிட்டு வெளியே வந்தேன். அதுக்குள்ளேயும் காஞ்சனா 3 மேனேஜர் வந்துட்டார். அவர் என்ன சார் என்னாச்சு, ஏன்னா அவர் ஃபோனு என் சகலக்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் ஃபோன் பண்ணோடனே ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டார். நான் சொன்னேன், இந்த வழியோடு நான் ஃபைட்டே பண்ணிட்டு வந்துட்டேன், இது சீன் தானே சார், நான் வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடவே போய் காரில் உட்காந்து போயிட்டு அவங்க ராகவா லாரன்ஸ் என்ன மாஸ்டர் என்னை பார்த்தோன்னா டைரக்டர் என்ன சம்பாத் என்ன ஆச்சு, இல்லை சார், இல்லை பரவாயில்ல ஒன்றும் சொல்ல தேவையில்ல, 2 மணி நேரத்தில் ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த காஞ்சனா 3ல் அந்த அகோரி கிட்ட போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே, 1.5 மணி நேரம் அதை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் 2 மணி நேரத்தில் ஷூட்டிங் முடித்து என்னை வந்து 4 மணிக்கெலாம் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சி 6 மணிக்கு நேராக விஜய் ஹாஸ்பிட்டல் ஈசிஆர்லேருந்து உள்ளே போய் நேராக ஐசியூ தான். ஏன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட முடியல, பேச முடியல, எதுவுமே இல்லை. போய் அட்மிட் ஆகி எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டு எடுத்த பிறகு மிட் நைட்டு 2 o'clock கண்டுபிடிக்கிறாங்க, ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் இடையில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு, அதனால தான் மூச்சு விட முடியல. அதான் டாக்டர் சொன்னார், இதெல்லாம் பட்டவனும் போயிட்டுருக்கோம், என்றைக்கு அடிபட்டுதோ பட்டவனும் போயிட்டுருக்கோம், நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் அடிபட்ட பிறகு மறுபடியும் சீன் நடிச்சுட்டு 7 நாள் ஃபைட்டு பண்ணிவிட்டு சீன் நினச்சிட்டு 11ஆவது நாள் இங்கே வந்து சேர்றீங்க. இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டு, நிறைய கேஸ் வந்து ஆன் த ஸ்பாட்டில் போயிடும், அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஆன்ஜியோ இன்ஜெக்ஷன் போட்டு தான் எடுத்தாங்க. ஆன்ஜியோ இன்ஜெக்ஷன் மிட் நைட் 2 o'clock போடுறாங்க, இந்த கையில் உள்ளே ஏற்றுறாங்க, போட்டு இது பண்ணி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே லைட்டாக அப்படி விட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அது வரைக்கும் ஃபுல்லாக 3 நாள் அந்த ஆக்சிஜன் வச்சு மானிட்டர் பண்ணிவிட்டு ஐசியூலேயே, அதுக்கப்புறம் ஒரு 4 days ஹாஸ்பிட்டலில் வச்சு மொத்தம் 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்புறம் தான் அனுப்பிச்சாங்க. என்ன இப்போ வரைக்கும் அந்த பிளட் தின்னர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கு. கண்டிப்பாக திரைக்கு பின்னாடி இருக்கிற நபர்களாகட்டும், ஆடியன்ஸுக்கு வந்து திரைக்குள்ளே இருக்கிற கலைஞனோட வழி யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ ரிஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு படங்களை வந்து ஒரு ஷார்ட் நடிக்கிறீங்க, ஒரு சீன் ஒரு வில்லதனமாகட்டும் இல்லை ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும் நடிக்க சொல்ல வந்து எவ்வளோ கஷ்டங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. இந்த ஒரு விஷயத்து மூலிமா எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ என் வாழ்க்கையிலே பெரிய ரிஸ்க்கு எடுத்து அட்டன் பண்ணது இந்த ஒரு காட்சி.